இந்த தடவை காரைக்குடி தொகுதியில் யார் வெற்றி பெறுவான்னு நினைக்கிறீங்க? யார் யார் இந்த தடவை தொகுதியில் காரைக்குடி தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறாங்க? காரைக்குடி தொகுதியில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் மாங்குடி நிற்கிறாப்புல, அடுத்து தாவேக்கால டி.கே. பிரபு நிற்கிறாப்புல, அடுத்து நாம் தமிழர் கட்சி தலைவர் செந்தமிழன் சீமான் நிற்கிறாப்புல, அடுத்து வந்து அதிமுக சார்பாக அமமுக கட்சியிலேருந்து தேர் போயிட்டு நிற்கிறாப்புல. யார் வெற்றி பெறுவான்னு நினைக்கிறீங்க? யார் வெற்றி பெறுவானா எனக்கு தெரிஞ்சு மாங்குடி தான் வெற்றி பெறுவாப்புல. ஏன்னா அவர் நிறையா செஞ்சுருக்காப்புல. என்னென்ன செஞ்சுருக்காங்க? அவர் லா காலேஜ் திறந்துருக்காப்புல இப்போ ரீசெண்டாக, அடுத்து ஐடி பார்க் ஒன்று திறந்துருக்காப்புல, நகராட்சியம் மாநகராட்சியம் மாற்றிருக்காப்புல, அடுத்து அக்ரி காலேஜ் ஒன்று திறந்துருக்காப்புல, அது போக வந்து நிறையா பட்டா இல்லாத இடத்துக்குலாம் பட்டா வாங்கி கொடுத்துருக்காப்புல, கரண்ட் இல்லாத வீட்டுக்கெல்லாம் கரண்ட் வாங்கி கொடுத்துருக்காப்புல. அதனால அவர் நிறையா செஞ்சுருக்காரு. அவர் ஜெயிப்பார்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த தடவை விஜய் வந்திருக்காரு புதுசாக, சீமான தொகுதியில் காரைக்குடி தொகுதியில் சீமான அண்ணன் நிற்கிறாப்புல, அவங்கெல்லாம் நிற்கையில் எப்படி இருக்கும் இந்த தடவை காரைக்குடி தொகுதி? இப்போ வந்து செம்ம டப்பு தான். ஏன்னா லாஸ்ட் எலெக்ஷன்லேயே வந்து நாம் தமிழர் கட்சி அதிகம் ஓட்டு வாங்கினது நம்ம காரைக்குடி தொகுதியில் தான். நாம் தமிழர் கட்சி அவர் வந்தாலும் நல்லா தான் இருக்கும், சீமான் வந்தாலும். ஆனால் இத்தனை வருஷமாக கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து யார் கூட எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் கூட்டணிக்கும் போகாமல் கொள்கையில் ஒரு ஸ்ட்ராங்காக நிற்கிறாப்புல. அவர் ஜெயித்தாலும் நல்லாயிருக்கும். அவரோட ஐடியாலஜி நிறையா நல்லா இருக்குது. ஸோ அவர் ஜெயித்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ விஜய் வந்து அவர் போகிற இடத்துக்குலாம் கூட்டம் வருது. ஒரு ஆக்டரை பார்க்குறதுக்கு ஒரு ஃபேனாக நிறைய பேர் போவாங்க. அவங்களாம் ஓட்டு போடுவான்லாம் சொல்ல முடியாதுல்ல. இல்லை, நானே வந்து விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன். இருந்தாலும் ஒரு ஆக்டர் வரேன்னா நான் பார்க்க போவேன். அது அப்படி இருக்கையில் அவர் வந்து மதவாதத்தை எதிர்க்கிறேன்றாப்புல. ஆனால் வந்து இப்போ ஓட்டு எலெக்ஷனுக்கே வந்து தொண்டர்கள்லாம் வந்து இப்போ எப்படி போக போகிறான்? ஏன்னா தாவேக்கா தொண்டர்கள் வந்து வெள்ளை சட்டை காக்கி பேண்ட்டு, அது ஆர்எஸ்எஸ் யூனிஃபார்ம்னு எல்லாருக்குமே தெரியும். இது எந்த விதத்தில் வந்து மதவாதத்தை எதிர்க்கிற மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியல. அதனால அவருக்கு எனக்கு ஓட்டு போடுறதுக்கு விரும்பம் இல்லை. இப்போ அவர் சொல்கிறாரு 2 பேருக்கு தான் போட்டின்னு சொல்கிறாரு. உங்கள் காரைக்குடி தொகுதியில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காரைக்குடியில் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம ரீல்ஸை வச்சு சொல்ல முடியாது. ரீல்ஸில் கமெண்டில் டிவிகே என்டிகே தான் வருது. அப்படி பார்த்தா தாவேக்காவுக்கும் நாம் தமிழருக்கு தான் போட்டியாக இருக்கணும். அது வந்து டிஎம்கே வந்து இத்தனை வருஷமாக இருக்கிற கட்சி, ஏடிஎம்கேவும் இத்தனை வருஷமாக இருக்கிற கட்சி. 2 பேரும் வந்து டக்குன்னு எடுத்தோன்னே அரசியலுக்கும் வரல, ஆட்சிக்கும் வரல. பல போராட்டங்களை பார்த்துருக்கேன், பல பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. இவ்வளோ பண்ணி வந்த கட்சி வந்தோன்னே வந்து 2 பேருக்கு தான் போட்டினா அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. ஏடிஎம்கே என்ன நினைக்கிறீங்க? கூட்டணி சேர்ந்துட்டாங்க பிஜேபியோட, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது எதுக்கு சேர்றாங்க, திடீர்னு பிரிகிறாங்க, திருப்பி சேர்றாங்க, எதுக்குன்னே தெரில. அது அதனால நம்ம அந்த ஏடிஎம்கேக்கெலாம் போடுற ஐடியா இல்லைங்க. நீங்கள் யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? நம்மளுக்கு வந்து 2 மைண்ட் செட் இருக்கு. ஒன்று சீமானுக்கு போடலாம், இல்லைன்னா மாங்குடி ஐயாவுக்கு போடலாம். 2 பேர்ல யாருக்காவது ஒரு ஆள் தான் போடலாம்னு. சரி.